சாந்தி, நல்லா படம். மழைச்சாரல் பட்டாவது என் உள்ளத்துல கொழுந்து விட்டு எரியிற நெருப்பு அணையுமான்னு பாக்குறேன். அணைய மாட்டேங்குது சாந்தி, அணைய மாட்டேங்குது. ஏன் இந்த பிடிவார்? மருந்து சாப்பிட டைம் ஆச்சு, வாங்க. தேவையில்லை. இனிமே உன் கையால எதை கொடுத்தாலும் நான் சாப்பிட மாட்டேன். நீ இந்த ரூமுக்கு வரக்கூடாது. எங்க இருந்து நீ யாரோ நான் யாரோ போவீங்க. அவங்களுக்கு என்ன ஜோக் செய்யுங்க? வாங்க போவீங்க போவீங்க. ஒரே அடியா போயிட்டு திரும்பி வரவே மாட்டேன். உங்களுக்கு தொந்தரவு கொடுக்கவே மாட்டேன். விடுங்க என் கையை. நீங்க யாரு என்ன சொல்ல? நீங்க யாரோ நான் யாரோ. 10 மாசத்தை எல்லாம் அரைச்சுக்கிட்டு உங்களால வாழ முடியும், என்னால வாழ முடியாது. எனக்கு இந்த வாழ்க்கையே தேவையில்லை. நான் போறேன். சந்தி 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 மாமா, டாக்டர் கூப்பிட்டுமா? வேண்டாம்மா, இப்ப சரியா போச்சு. வாசப்படி ஏறின உடனே ஒரு மாதிரியா தலை சுத்திச்சு. காது தடுமாறி விழுந்துட்டேன். விழுந்தவன் அப்படியே போயிருக்க கூடாதா? அப்பா, ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? வயசான காலத்துல, அதுவும் இந்த ராத்திரி நேரத்துல வெளியில உங்களுக்கு என்ன வேலை? ஆமாப்பா, வேலைதான். வேலை செஞ்சுட்டு தான் வந்தேன். யாருக்காக? உனக்காக, உன் சந்தோஷத்துக்காக, உன் சௌகரியத்துக்காக. அப்பா, நீங்க என்ன சொல்றீங்க? ஆமாப்பா, உனக்கு தெரியாது. ரிட்டையர்டான மறுநாள்ல இருந்து உனக்காகவே மாடு மாதிரி நான் பாடுபடுறேன். பல இடங்கள் பார்ட் டைமா கணக்கு எழுதுறேன்ப்பா, கணக்கு எழுதுறேன். இந்த வயசான காலத்துல எதுக்காக, யாருக்காக நீ வேலை செய்யணும்னு கேக்குறியா? கேளு. சின்ன வயசுல இருந்து இதுவரையில் கஷ்டம் தெரியாம உன்னை வளர்த்துட்டேன் பாரு, அதுக்காக வேலை செய்யறேன்ப்பா, அதுக்காக வேலை செய்யறேன். என்ன கொல்லாதீங்கப்பா, என்ன கொல்லாதீங்க. ஆயுங்கிற உன்னை கொண்டு நீதான் அந்த அப்பாவி பெண்ணோட ஆசைகளை எல்லாம் கொண்டுட்ட. அவளோட கனவுகளையும் கற்பனைகளையும், ஏன் அவளோட வாழ்க்கையை அநியாயமா கொண்டுட்ட. மாமா, இதெல்லாம் நாம் வளர்த்த இந்த பெண்ணோட கதியை நினைக்கும் போதுதான் என் நெஞ்சு துடிக்கும். இவ இன்னும் உண்மையிலேயே உயிரை வச்சுக்கிட்டு இருக்காளே, அது தெரியுமா உனக்கு? நீ இவகிட்டயே வேறொரு பொண்ணு உனக்கு எழுதின லெட்டரை கொண்டு வந்து கொடுன்னு கேட்டியே, அப்ப இவ உள்ள எப்படி துடிச்சிருக்கும் உனக்கு தெரியுமா? அவ உன்கிட்ட வந்து பேசி சிரிச்சுட்டு வெளியில வந்து குமுறி குமுறி அழுததை எத்தனை முறை நான் பார்த்து பார்க்காதது மாதிரி போயிருக்கேன்னு உனக்கு தெரியுமா? மாமா, இப்ப இதெல்லாம் எதுக்கு மாமா? இல்லம்மா, மத்தவங்களுக்கும் உள்ளவண்ணு ஒன்று இருக்குன்னு அவருக்கு தெரியணும் இல்ல. ஏன்பா, சாந்தியை பெண் பார்க்க வந்த சமயத்துல இருபுகிட்டு வந்து நின்னியே, அப்ப அவ ஓடி வந்து உனக்கு பணிவிடை செய்தாலே, என்ன நடந்தது? இவளே இவ தலையில நெருப்ப வாரி கொட்டிட்ட. இனிமே இந்த பொண்ணை யாரு சீட்டுவா? நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். ஆண்டவன் மேல ஆணையா சொல்றேன், சாந்தியை நானே கல்யாணம் செய்தேன். வேண்டாம், வேண்டாம். உங்க மனசுக்கு விருப்பம் இல்லாத காரியத்தை செய்யாதீங்க. இப்ப ஏன்பா இந்த திடீர் முடிவு? நீ பார்த்த பொண்ணு ஒரு பணக்கார மாப்பிள்ளை கிடைச்ச உடனே உன்னை உதறு தள்ளிட்டாங்க, அதுக்காகவா? ஆனா உனக்குன்னு நான் பார்த்த இந்த பொண்ணே பார்த்தியா? இவளுக்கும் அவளுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்குங்கிறது இப்போது உனக்கு புரியுதா? தனக்காக வாழாம பிறருக்காக வாழ்றதா வாழ்க்கைங்கிறத 2 பேரும் சேர்ந்து எனக்கு உணர்த்திட்டீங்கப்பா. அப்பா, போதும். இதுவரைக்கும் நான் படிச்சது போதும். இனிமே நான் உழைக்க போறேன். இரவும் பகலிய உள்ளத்துல நிறைவு கிடைக்கிற வரைக்கும் நான் உழைக்க போறேன். அப்பா, இதுவரைக்கும் நீங்க எனக்காக செய்த தியாகம் போதும்பா, போதும். சாந்தி, நீ சொல்லு, பல குறைகள் நிறைஞ்ச என்ன உன் கணவனா ஏத்துக்கிறியா? உனக்கு நான் செய்த தவறுக்கெல்லாம் பிராயச்சித்தம் தேட எனக்கு ஒரே ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கிறியா சாந்தி? ஒரே ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கிறியா? என்னத்தா இது? நான் என்னைக்கும் உங்களுக்கே உரியவா? உங்க காலடியில உயிரை விடுறேன். அந்த ஒரு சந்தோஷத்துக்காகவே நான் வாழறேன். இதுல என்ன கேட்க என்ன இருக்கு? நீங்க எதை செய்ய சொன்னாலும் நான் செய்ய தயார். மாமா, நாங்க நல்லா இருக்கணும்னு வாழ்த்துங்க. அம்மா, உன் நல்ல குணத்துக்கு நீ எப்பவும் நல்ல. நீங்க 2 பேரும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் மலர் செட்டுகளை போன்ற குழந்தைகளையும் பெற்று
நீடூழி வாழணும், நீடூழி வாழணும். முருகா, என் குழந்தைகளுக்கு நல்ல எதிர்காலத்தை. பெரியோர்களே, சகோதர சகோதரிகளே, சிறிய ஆலவிதையை பார்க்கும்போது நமக்கு அதனுள் மறைந்திருக்கும் பெரிய ஆலமரம் தெரிவதில்லை. அதே போல் இதோ உங்கள் முன்னால் உட்கார்ந்திருக்கும் பத்மஸ்ரீ சுந்தர் அவர்களை 6 ஆண்டுகளுக்கு முன் சாதாரண என் மாணவன் சுந்தராக பார்த்தபோது நான் சற்றும் எதிர்பார்க்கவில்லை இவர் இவ்வளவு குறுகிய காலத்தில் தம் கடும் உழைப்பாலும் அபார திறமையாலும் இந்த கொடைக்கானலிலேயே இவ்வளவு பெரிய தொழிலதிபராக உயர்வார் என்று. இவ்வளவு நான் நினைச்சிருப்பேனா இந்த கொடைக்கானல் கார்மெண்ட்டுக்கு பிரின்சிபல் ஆவன்னு? அவள பள்ளிக்கூடத்துக்கு ஒரு அநாதை விடுதி கட்டணும்னு நானும் நம்ம கரஸ்பாண்டன்ட் பாலுவும் 2 பேருமா சேர்ந்து அவரை கேட்டோம். ஒரு நிமிஷம் வீட்டுக்குள்ள போயிட்டு திரும்பி வந்த அவரு இந்த கட்டடத்துக்கு தேவையான முழு பணத்தையும் ஒரே செக்கா கொடுத்துட்டார். அந்த ஒரு நிமிஷம் உள்ள என்ன நடந்ததோ இன்னைக்கு எத்தனையோ அநாத குழந்தைகள் வாழ்க்கையில விளக்கேற்றி வச்சுட்டார். பணம் பல பேர்கிட்ட இருக்கலாம், ஆனால் மனம் சில பேர்கிட்ட தான் இருக்கும். அவருக்கு நம்ம எல்லார் சார்பிலையும் நன்றி தெரிவித்துக் கொள்வதோடு உங்கள் முன்னால் சில வார்த்தைகள் பேசுமாறு அவரை அழைக்கிறேன். மதிப்பிற்குரிய பிரின்சிபல் அவர்களே, பெரியோர்களே, நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். என்னிடம் நன்கொடைக்கு வந்தபோது நான் உள்ளே சென்ற ஒரு நிமிஷத்தில் என்ன நடந்ததோ என்று குறிப்பிட்டார்கள். என்னுடைய உழைப்பிற்கும் வாழ்க்கையின் வெற்றிக்கும் காரணமாயிருக்கும் ஒருவரிடம் இதை பற்றி கலந்து பேசவே நான் அந்த ஒரு நிமிஷத்தை பயன்படுத்திக் கொண்டேன். என்னுடைய நற்பணிகளுக்கும் நீங்கள் என்னிடம் காணுவதாக கூறும் நல்ல குணங்களுக்கும் அவர்தான் காரணம் என்றே சொல்லலாம். எனக்கு அடுத்தாற்போல் அவர்களை பேச சொல்கிறேன். இப்போது திருமதி சாந்தி சுந்தர் அவர்கள் உங்கள் முன்னிலையிலே நீண்ட சொற்பொழிவாற்றுவார்கள். திருமதி சாந்தி சுந்தர் அவர்களே, உங்கள் முன்னால் பேச அழைக்கிறேன். அறிவில் சிறந்த பெரியோர்களே, வணக்கம். என் கணவர் அவருடைய நல்ல செயல்களுக்கெல்லாம் நானே காரணம் என்று சொன்னார்கள். விளக்கு எரிவதற்கு தூண்டுதல் தேவைப்படலாம், ஆனால் சூரியனின் ஒளிக்கு தூண்டுதல் தேவையா? கொடுப்பதற்கு அவருக்கொருவர் சொல்லித் தர வேண்டுமா? தாய் தந்தையரை இழந்து அனாதையாக அவருடைய வீட்டிற்கு வந்து நின்றவள் நான். என்னை ஆட்கொண்ட அந்த தெய்வம் இன்று பல அனாதை குழந்தைகளை ஆதரிக்க விடுதி அமைத்து தந்ததில் ஆச்சரியமே இல்லை. அன்பு வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடும் அவரது உள்ளத்தில் எனக்கும் ஒரு இடம் இருக்கிறதே என்ற மகிழ்ச்சியில் மிதக்கிறேன் நான். நன்றி. இப்பொழுது நம்ம கான்வென்ட்டோட கரஸ்பாண்டன்ட் பாலு அவர்கள் நன்றி தெரிவிப்பார்கள். பெரியோர்களே, திருமதி சாந்தி சுந்தர் அவர்கள் மிக அழகாக பேசினார்கள். திரு சுந்தர் அவர்கள் இந்த ஊருக்கு புதிதாக வந்து வெற்றிக்கு மேல் வெற்றி பெற்ற போது அவருடைய வளர்ச்சியை கண்டு நாங்கள் சற்று பொறாமைப்பட்டோம். ஆனால் அவர் தனது நற்பணிகளால் நம் எல்லோரையும் பெருமைப்பட செய்து விட்டார். இன்னும் நல்ல பல பணிகளை செய்ய இந்த தம்பதிகள் நெடுநாள் வாழ வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். எல்லோருக்கும் நன்றி. உங்களுக்கு எப்பவுமே விளையாட்டு தான். ஆமா, அவ்வளவு பெரிய கூட்டத்துல திடீர்னு என்ன இழுத்து விட்டு பேச சொல்லிட்டீங்களே, அப்ப எனக்கு எப்படி இருந்தது தெரியுமா? எப்படி இருந்தது? இந்த பூமி படார்னு வெடிச்சு நான் அப்படியே உள்ள போயிடக்கூடாதான்னு இருந்தது. நீங்க இப்படி செய்வீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நான் கூட எதிர்பார்க்கல நீ இப்படி பேசுவேன்னு. சாந்தி, இவ்வளவு அழகா பேச எங்க கத்துக்கிட்டேன்? வேற எங்க, எல்லாம் உங்ககிட்ட தான். என்கிட்டயா? நான் எப்ப உனக்கு கத்து கொடுத்தேன்? நீங்க எப்ப என்ன தனியா விட்டுட்டு விருந்துக்கும் விழாவுக்கும் போயிருக்கீங்க, அப்போ எல்லாம் நான் உங்க பக்கத்திலே இருந்து
நீங்க பேசுறது எல்லாம் மெய்மறந்து கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருப்பேன். திடீர்னு நீங்க என்ன பேச சொன்னதும் மைக்குக்கு முன்னால் நிக்கும் போது கூட நான் என்ன பேச போறேன்னு எனக்கே தெரியல. மனசார உங்களை நினைச்சுக்கிட்டு ஒரு வினாடி கண்ணை மூடினேன். என் நெஞ்சமெல்லாம் நீங்க நிறைஞ்சிட்டீங்க. நான் வாய் திறந்து பேசினப்போ நான் பேசலத்தான், நீங்க தான் பேசினீங்க. நான் என்னைக்குமே உங்க ஒளியில பிரகாசிக்கிற சந்திரன் தானே. சாந்தி, நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் நான் வாழல சாந்தி, நீ என்ன வாழ வைக்கிற. அவள் அன்பினால் அவனை திணற வைத்தாள்னு புஸ்தகத்துல படிச்சிருக்கேன். அப்பெல்லாம் அதை நான் நினைச்சு சிரிப்பேன். ஆனா இப்போ நம்ம வாழ்க்கையில உன் கூட தான் நான் அதை உணர முடியுது. என் மனசெல்லாம் நிறைஞ்சிருக்கு சாந்தி. நான் ரொம்ப கொடுத்து வச்சேன். அத்தா, இந்த வார்த்தையை கேட்கறதுக்காக நான் எத்தனை ஜென்மம் வேணும்னாலும் காத்திருக்க தயார். இன்னும் நான் எவ்வளவு நேரம் காத்திருக்கணுமோ? 1 மணி நேரமா உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். ஏம்மா, நீ இன்னும் தூங்கல? கீதா, நாளைக்கு பள்ளிக்கூடம் திறக்கிறாங்கல்ல, நீ சீக்கிரம் தூங்க கூடாது. என்னப்பா ஒரு நாளுக்கு ஒண்ணு பேசுறீங்க? என்ன பேசுன? படுக்க போறதுக்கு முன்ன அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் கண்ணத்துல முத்தம் கொடுத்துட்டு தான் போகணும்னு சொல்லிருக்கீங்களா இல்லையா? எனக்கு என்ன, உங்களுக்கு வேண்டான்னு நான் கொடுக்காமலே போறேன். கோச்சுக்காத உட்கார். இன்னைக்கு அதுக்கு தண்டனையா அம்மாவுக்கு அப்பாவுக்கு 2 முத்தம் கொடுத்துட்டு போ. என்னம்மா? தாடி குத்துதப்பா. தாடி குத்துதா? உதடா. போய் தாத்தாவுக்கு குட் நைட் சொல்லிட்டு தூங்கு. சாந்தி, என்ன ஒன்ன மாதிரியே உன் மகனும் தாடி குத்துதுங்கிறா? குத்தி இருக்கும், சொல்லிருப்பா. குத்தி இருக்குமா? நல்லா குத்தட்டு, நல்லா குத்தட்டும், நல்லா குத்தட்டும், நல்லா. தாத்தா குட் நைட். நமக்கு புதிய டீச்சர் வரப்பாங்க. உனக்கு எப்படி தெரியும்? இவங்க அப்பா தான் பிரின்சிபல் ஆச்சு, சொல்லிருப்பாரு. ஆமா, புதிய டீச்சர் எப்படி இருப்பாங்க? கருப்பா இருப்பாங்க, கண்ணாடி போட்டுப்பாங்க, கையில தடியா பெரம் வச்சுப்பாங்க, அடிக்கடி யாரு எங்க அப்படின்னு அதட்டுவாங்க. யாரடி அங்க? ஏய் ராதா, நான் வந்துகிட்டு இருக்கும்போது என்ன சண்டைக்கடை மாதிரி ஒரே சத்தம். இன்னைக்கு முதல் நாளாச்சேன்னு பாக்குறேன். இல்லன்னா உங்க அத்தனை பேரையும் பெஞ்சு மேல ஏத்தி இருப்பேன். ஒழுங்கா இருக்கணும், இல்லன்னா உததான். தெரிஞ்சுதா? இந்த வருஷம் நான் வேற செக்ஷனுக்கு போக போறேன். உங்க செக்ஷனுக்கு வேற ஒரு புது டீச்சர் வர போறாங்க. சைலன்ஸ், சைலன்ஸ், சைலன்ஸ். ஏப்ப கத்துனீங்க? ஆல் ஆஃப் யூ ஸ்டாண்ட் அப் ஆன் தி பெஞ்ச். பெஞ்ச் மேல ஏறுங்க. வேண்டாம் வேண்டாம், நான் பாத்துக்கிறேன். நீங்க போங்க டீச்சர். தேங்க்யூ டீச்சர். பொல்லாத குட்டிங்க, ஓலை ஒட்ட வெட்டி வைங்க. ஆகட்டும், நான் வரேன். எஸ் கீதா. இது உன் புஸ்தகம் தானே? ஆமா. இப்படி செய்யலாமா? நான் இல்ல டீச்சர். பொய் சொல்லக்கூடாது. தெரியும், எப்பவுமே பொய் சொல்லக்கூடாதுன்னு எங்க அப்பா சொல்லுவாங்க டீச்சர். அப்ப வேற யாரு? சொல்லு. ஏன் அழற? அப்ப நீதான். கீதா, தவறு செய்யறது சகஜம். ஆனா கேட்கும்போது தைரியமா ஒப்புக்கொள்ளணும். குழந்தைங்க தெய்வம் மாதிரி. தெய்வம் பொய் சொல்லுமா? அந்த மாதிரி நீங்களும் பொய் சொல்லவே கூடாது. நீங்க மட்டும் இல்ல, எங்களை மாதிரி பெரியவங்களும் பொய் சொல்லக்கூடாது. இப்ப சொல்லு, யாரு செஞ்சது? சொன்னா அடிக்க மாட்டீங்களா டீச்சர்? என் கையில தான் பெரம்பே இல்லையம்மா. நான் தான் கீதாவுடைய புத்தகத்தை எடுத்து வீசினேன், மன்னிச்சிருங்க டீச்சர். அழாது. இனிமே அப்படியெல்லாம் செய்யக்கூடாது. கீதா, இதை ஏன் முதல்ல என்கிட்ட சொல்லல? எப்பவும் இன்னொருத்தரை பத்தி கோல் சொல்லக்கூடாதுன்னு எங்க அம்மா சொல்லுவாங்க டீச்சர். அப்படியா? கீதா, நீ கொடுத்து வச்சவ. உங்க அப்பா அம்மா ரொம்ப பெரியவங்களா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பெரியவங்கள டீச்சர், எங்க அம்மா உங்களை மாதிரி தான் இருப்பாங்க. எங்க அப்பா உங்களை விட கொஞ்சம் பெரியவரா இருப்பாங்க. சரி, உட்காருங்க. என் குழந்தைங்க யாரும் எப்பவும் எதுக்கும் அழவே கூடாது. சதா சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். எங்க எல்லாரும் சந்தோஷமா சிரிங்க பார்க்கலாம்.
ரெட்ட வாளுகளா வாங்க வாங்க வாங்க. ரெண்டுக்கும் வாலு தான் இல்ல, இருந்தா நேரா மரத்து மேல ஏற்றி விட்டுற வேண்டியதுதான். ஏய் குட்டி வாலு, நீ என்ன தூங்கல? அப்பா எனக்கு கணக்குல எவ்வளவு மார்க் தெரியுமாப்பா? எவ்வளவு? 0. அடியங்க அண்ணே, உங்க அம்மா மாதிரி இருக்கியே. இந்த பார், நீ எதுல வேணாலும் உங்க அம்மா மாதிரி இரு, ஆனா படிப்புல மட்டும் வேண்டாம். சரிம்மா, இனிமே வீட்டு கணக்கு போட்டு கொடுக்க சொல்லி எங்கிட்ட சண்டை போடாத, உங்க அப்பா கிட்டே எடுத்துக்கிட்டு. ஐயோ, அதுக்கு நமக்கு டைம் கிடையாது. நீ ஒண்ணு செய், ஒரு நல்ல வாத்தியாரை பார்த்து டியூஷன் வச்சுக்கோ. என்னம்மா? என் கிளாஸுக்கு ஒரு புது வாத்தியாரமா வந்திருக்காங்க. சகப்பா எவ்வளவு அழகா இருக்காங்க தெரியுமாப்பா? அப்படியா? உங்க அம்மா விட அழகா இருப்பாங்களா? அம்மா மாதிரியே அழகா இருப்பாங்க. உன் மகளை விட்டு கொடுப்பல. அப்பா அவங்க எவ்வளவு நல்லவங்க தெரியுமாப்பா? அவங்கள எனக்கு ரொம்ப பிடிக்குது. ஓஹோ, நீ சொல்றத கேட்டா அவங்கள எனக்கும் பிடிக்கும் போல இருக்கே. அப்பா அவங்களே எனக்கு டியூஷனுக்கு வச்சிடுங்கப்பா. உங்க அப்பாவுக்கு இந்த வீட்டுல எந்த அதிகாரம் கிடையாது, எல்லாம் உங்க அம்மா டிபார்ட்மெண்ட். உங்க அம்மா சரின்னா அவங்களே டியூஷனுக்கு வச்சுக்கோ. ஆமா, நான் இன்னைக்கு உனக்கு ஒரு பிரசன்ட் கொடுக்கலாம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நீ தான் சைஃபர் வாங்கிருக்கிய, எப்படி கொடுக்கறது? அப்பா இல்லப்பா, அடுத்த தடவை நான் நிறைய மார்க் வாங்குறேன், கொடுங்கப்பா. அதையே கேக்குறேன், அது குடுன்னு சொன்னிச்சுன்னா தான் கொடுப்பேன். ஓகே? நான் தான் டேவிட் டேவிட் ஒரு ஊர்ல ஒரு மகாராஜாவும் ஒரு மகாராணி இருந்தாங்களாம். அவங்களுக்கு ஒரு குட்டி ராணி இருந்தாளாம். அவ கணக்குல சைஃபர் வாங்கிட்டாளாம். அவளுக்கு ஒன்ன பரிசா கொடுக்கறதா இல்லையா? மகாராஜா ஒரு மகாராணி, இந்த இருவருக்கும் எவள் குட்டி ராணி. மகாராஜா ஒரு மகாராணி, இந்த இருவருக்கும் எவள் குட்டி ராணி. பொங்கும் அழகில் தங்க நிலாவின் தங்கச்சி பாப்பாவோ. பொங்கும் அழகில் தங்க நிலாவின் தங்கச்சி பாப்பாவோ. புத்தம் புதிய பூச்செண்டாட்டம் புன்னகை செய்வாளோ. புத்தம் புதிய பூச்செண்டாட்டம் புன்னகை செய்வாளோ. மகாராஜா ஒரு மகாராணி, இந்த இருவருக்கும் இவள் குட்டி ராணி. மலர்கள் எல்லாம் இவளுக்கென்றே மாளிகை அமைத்ததம்மா. மலர்கள் எல்லாம் இவளுக்கென்றே மாளிகை அமைத்ததம்மா. மாலை தென்றல் சொன்னதை கேட்கும் மந்திரியானதம்மா. பூனையும் நாயும் காவல் காக்கும் சேனைகளானதம்மா. அம்மா அப்பா மடிமேல் இவளின் ராஜாங்கம் நடக்குதம்மா. மகாராஜா ஒரு மகாராணி, இந்த இருவருக்கும் இவள் குட்டி ராணி. வணக்கம் 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 சின்ன ராணி, இங்கு எனக்கிட்ட கட்டளை என்ன ராணி? ஓடி பிடித்து விளையாட ஒரு தம்பி பாப்பா வேண்டும் என் கூட. ஓடி பிடித்து விளையாட ஒரு தம்பி பாப்பா வேண்டும் என் கூட.
ஆகட்டும் தாயே, அது போல நீங்க நினைத்ததை முடிப்பேன் மனம் போலே. இவளுக்கு ஒரு தம்பி பயல் இனிமேல் பிறப்பானோ, இளவரசன் நான் தான் என்று போட்டிக்கு வருவானோ. ராணியம்மா மனது வைத்தான் எதுவும் நடக்கும் அம்மா. ராஜாவுக்கும் இதுபோல் ஆசை நாள்தோறும் இருக்குதம்மா. மகாராஜா ஒரு மகாராணி, இந்த இருவருக்கும் இவள் குட்டி ராணி. Ask not what your country can do for you. Ask what you can do for your country. ஆஹா, என்ன அற்புதமா சொல்லியிருக்க. Ask not what your country can do for you. Ask what you can do for your country. நம்ம கல்யாணம் ஆகி 20 வருஷம் ஆகுது. மெனக்கட்டு இதையே எண்ணிட்டு உட்கார்ந்திருந்த, வேற வேலை இல்ல? எனக்கு நீங்க என்னத்தை செஞ்சிருக்கீங்க? என்னடி இது 8 குழந்தைங்க உன்னதானே? அதான் தெரியுது. அதை தவிர அட பைத்தியக்காரி, இத்தனை நேரம் கென்னடியோட பொன்மொழிகளை படிச்சுக்கிட்டு இருந்தேன். நாடு உனக்கு என்ன செய்ய போகுதுன்னு கேட்காத, நீ நாட்டுக்கு என்ன செய்ய போறேன்னு உன்னையே கேட்டுக்கன்னு சொல்லியிருக்காரு. அவரு நாட்டை பத்தி சொல்லியிருப்பாரு, நம்ம வீட்டை பத்தி சொல்லல. நம்ம வீட்டை பத்தி கென்னடி வந்து சொல்லிருக்கணுங்கிறியா? சும்மா இருங்க, இப்ப எனக்கு உடனடியா சமையலுக்கு ஆள் தேவை. என்னடி விளையாடுற? பிரின்சிபால் உத்தியோகத்துக்கு முடுக்கு போட்டுட்டு என்ன சமயக்காரனா வர சொல்றியா? செஞ்சா என்ன குறைஞ்சா போயிடுவீங்க. புராணத்துல வர்ற பீமே நட வாய மூடு, பொறுப்பில்லாத வாய. அவன் பொண்டாட்டி விட்டு ஓடி போயிட்டான், நான் ஓட முடியுமா? விட்டுருவியா? போதும் போதும், நாம பெத்த 8 செல்வங்களும் போதாதுன்னு மாப்பிள்ளை வேற வந்து உட்கார்ந்துகிட்டு இருக்காரு. அவர் எப்ப பரீட்சையில பாஸ் பண்ணி வேலைக்கு போறாரோ. இத பாருங்க, என்னால இத்தனை பேருக்கு வடிச்சு கொட்ட முடியல. அசதியா இருக்கு. அசதியா இருக்கா? பவுடர் பால்லாம் ஸ்டாக்ல வச்சிருக்கியா? ஐயோ ஐயோ, அதெல்லாம் ஒண்ணு இல்ல, இருக்கிற பிள்ளைங்களே போதும். பேரம் பிறக்க வேண்டிய வயசுல இப்படி எல்லாம் பேசுறீங்களே, வெக்கமா இல்ல? வேண்டாம் வேண்டாம், இப்படி எல்லாம் சிரிக்காதீங்க, எனக்கு பயமா இருக்கு. ஐயோ ஐயோ, இத பாருங்களே, இத பாருங்களே, இத பாரு. நான் என்ன நினைக்கிறேன் தெரியுமா? நீ மாத்திரம் இப்ப பாட்டியான, உலகத்திலேயே நீதான் அழகான பாட்டி. ஆமா. அப்பா படம் ஒரே கோட் தலைவலி. உனக்கு என்னடா தெரியும்? அப்பா பாட்டுங்கள ரொம்ப சுமாரு. அதுவும் இல்லப்பா, ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீ சரியாவே பார்க்கலையே. நீ தான் பார்க்கல. அப்பா அந்த படத்துல புடவை கட்டிக்கிட்டு டான்ஸ் ஆடுறாங்கப்பா, நல்லாவே இல்ல. அவ டேஸ்ட் பாத்தியா? போங்கடா போங்கடா போங்கடா, இல்ல உள்ள போங்கடா போங்கடா. மாப்ள, நான் இங்க தான் நிக்கிறேன். ஏமா சுதா, சதா சினிமா டிராமானே சுத்திட்டு இருக்கீங்களே, ஏன் மாப்ள அப்பப்ப படிக்கிறதும் உண்டா? இல்லப்பா, அவர் ஒரேடியா படிச்சு படிச்சு மூளை எங்க ஹீட் ஆயிட போதும்னு நான் தான்ப்பா சினிமா கூட்டிட்டு போனேன். மாப்பிள, நான் எதுக்கு சொல்றேன்னா, இப்ப நம்ம 3வது வாட்டியா பரீட்சை எழுதுறோமே, நம்மள பத்தி உங்க வீட்டுல தப்பா நினைக்க மாட்டாங்க? இல்லப்பா, பரீட்சை எழுத போறது இல்லையா? அதுல இந்த தடவை அவர் ரொம்ப நல்லா படிச்சிருக்காரு, கண்டிப்பா பாஸ் ஆயிடுவாரு. அம்மா, எனக்கு ஒரு சந்தேகம். நீ மாமியார் வீட்டுக்கு போறதுக்கு பயந்துகிட்டே வேணும்னே மாப்பிளைய ஃபெயில் ஆக்கி வீட்டோட உட்காந்து வச்சிருக்கியா? வாப்பா, சினிமாக்கா நீங்க வாங்க. என்னது? வணக்கங்க. உமா, டீச்சர் அம்மா ரொம்ப கோபமா போறாங்க போல இருக்குது. நீங்க அழகா இருக்கிறது மத்தவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் பொறாமையா தான் இருக்குது. உமா, உங்களுக்கு ஏதாவது உதவி வேணும்னா அதை செய்ய நான் எப்பவும் தயாரா இருக்கிறேன். நீங்க மனசு வச்சா கூடிய சீக்கிரம் பெரிய பதவிக்கு வந்துடலாம். ரொம்ப நன்றி. மிஸ்டர் சுந்தர் வராங்க போல இருக்கே. வணக்கம்மா. அம்மா, இவங்க தான் என் டீச்சர். டீச்சர், நான் சொல்லல எங்க அம்மா உங்களை போல தான் இருப்பாங்கன்னு. குழந்தைக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களை பார்த்ததும் எனக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. கீதா குறைவா மார்க் வாங்கியிருக்கான்னு அவங்க அப்பாவுக்கு ரொம்ப கவலை. நீங்க தான் அவளுக்கு டியூஷன் சொல்லி கொடுத்து மன்னிக்கிடுங்க. தனிப்பட்ட முறையில இப்படி ஒரு பழக்கத்தை நான் வச்சுக்கிறது. குழந்தைய கொஞ்சம் முயற்சி பண்ணி படிச்சா சுடர் விளக்குக்கு ஒரு தூண்டுகோல் வேணும்னு சொல்லுவாங்க. எங்களுக்கு இருக்கிறது ஒரே குழந்தை. அந்த சின்ன குழந்தையோட எதிர்காலம் நல்லா அமைய உதவி செய்யறதா நினைச்சேன். தட்டி கழிக்காம இந்த பொறுப்பை நீங்க தான் ஏத்துக்கணும். இல்லைங்க, வந்து உங்களுக்கு எந்த சிரமமும் இருக்காது. நானே உங்க வீட்டுக்கு கார் அனுப்பிச்சு கூட்டிட்டு வர சொல்றேன். எல்லாமே உங்களுக்கு திருப்தியா இருக்கும். நான் வரேங்க, அவரு வர நேரமாச்சு. நாளைக்கு நானே வந்து உங்களை கூட்டிட்டு போறேன். Thank you, teacher. கரெக்ட் கீதா.
இப்ப நான் சொல்லி கொடுத்த பாடத்தை எல்லாம் காலையில முன்னேரத்துல அம்மாவை எழுப்ப சொல்லி படிக்கணும். ஐயோ, அது அம்மாவால முடியாது, அப்பா கிட்ட தான் சொல்லணும். ஏன்? காலையில அம்மாவை எழுப்புறது அப்பா தானே. என்னது ஏன் தலை உருளுது? என்னங்க இதெல்லாம்? இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தி. இதை எப்பவும் அவர் சிறப்பா கொண்டாட சொல்லுவார். ஆமா ஆமா, அடுத்த கிருஷ்ண ஜெயந்திக்குள்ள ஒரு சின்ன கண்ணம் பிறக்கணும் இல்ல? அவங்களும் இதே மாதிரிதான் ஏதாவது பேசிட்டு இருப்பாங்க. எனக்கு கீதா கண்ண ஒருத்தியே போதும். நீங்க இந்த ஸ்வீட்டை சாப்பிடுங்க. இதை சாப்பிடுற முகூர்த்தம் அடுத்த வருஷத்துக்குள்ள உங்களுக்கு சொந்தமா ஒரு அவரு வந்துடுவாரு. கார் சத்தம் கேக்குது, அவரு வந்துட்டாரு போல இருக்கு. நீங்க சாப்பிடுங்க. கீதா, அந்த நோட் புக்கு கொடுங்க, நீ அதை படி. ஒரு நிமிஷம் வாங்களேன், நீங்க தான் உங்களை பார்த்தது இல்லையா? நான் ரொம்ப டயர்டா இருக்கேன். குளிச்சுட்டு கோயிலுக்கு வேற போகணும். அவாய்ட் பண்ணிட்டு நாளைக்கு பார்த்துக்கலாம். ஏமா? வேண்டாமா, ஸ்கூல் கிட்டதான் வந்துட்டோமே. டீச்சர், இதுதான் எங்க அப்பா. ரெண்டு பேரும் என்ன அப்படியே நின்னுட்டுங்க? என்ன பாக்குறீங்க? ஒண்ணும் இல்லம்மா, நேத்து ஒரு இங்கிலீஷ் படம் பார்த்தேன். அதுல ஒரே மாதிரி 2 பெண்கள் இருந்தாங்க. ஒரே அச்சுல 2 பொம்மைகள் செய்ய முடியும், ஆனா ஒரே மாதிரி 2 பெண்கள் இருக்க முடியுமான்னு யோசனை பண்றேன். ஆமா, நான் கூட அந்த படத்தை பார்த்தேன். அந்த 2 உருவங்களும் ஒரே பெண் தான். சரி சரி, நம்ம கார்லயே போலாம் டீச்சர். வேண்டாமா, ஸ்கூல் பக்கத்துல தானே இருக்கு, நான் நடந்தே போறேன். கீதா, உங்க டீச்சருக்கு என்ன பிடிக்கல போல இருக்கு. அப்படியெல்லாம் சொல்லாதீங்கப்பா, எங்க டீச்சர் ரொம்ப நல்லவங்க. வாங்க டீச்சர். ஐயோ வேண்டாம்மா, வேண்டாம். கீதா, கீதா, ரோட்ல பாக்குறவங்க யாராவது நம்ம சண்டை போட்டுக்கிறோம்னு நினைக்க போறாங்க. அவங்களுக்கு இஷ்டம் இல்லைன்னா நீ வா போகலாம். அப்ப நானும் உங்க கூட நடந்து வர்றேன். அப்பா, நீங்களும் எங்க கூட நடந்து வாங்க. வாங்க டீச்சர். வேண்டாம்மா, நானும் உன் கூட கார்லயே வரேன். தேங்க்யூ டீச்சர். போட்டு உடைச்சாலே ஒழிய என் இதயம்ங்கிற இந்த பெட்டியில என்னைக்குமே உன் உருவம் தான் இருக்கும். வணக்கம் டீச்சர். வணக்கம். நீங்களா? வாங்க. உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு கீதா சொன்னா, பார்த்துட்டு போலான்னு வந்தேன். அதெல்லாம் ஒண்ணும் பெருசா இல்லைங்க, லேசா தலைவலிக்கு. உங்களுக்கு தலைவலியே வராதுன்னு சொல்லுங்களா டீச்சர்? எங்க வீட்டுக்காரர் கூட அப்படித்தான், தலைவலியே வராதுன்னு சொல்லுவாரு. நேத்து வந்துடுச்சு. ராத்திரி புறாவும் அவர் கூட உங்க மாதிரிதான் கஷ்டப்பட்டாரு. அப்படியா? ஆமாங்க, ராத்திரி புறாவும் அவர் தூங்கவே இல்லை. குழந்தை மாதிரி என் மடியிலே தலையை வச்சு படுத்துக்கிட்டு என்னென்னமோ புலம்பிக்கிட்டு இருந்தாரு. விடிய காலையில தான் தூங்கினாரு. பாவம் தாங்க, இந்த ஆம்பளைங்களே இப்படித்தான். கல்யாணமான புதுசுலதான் அவங்க கணவராவும் நாம மனைவியாவும் இருப்போம். ஒரு குழந்தை பிறந்துட்டா அப்புறம் கணவரும் நமக்கு ஒரு குழந்தை மாதிரி ஆயிடுறாங்க. ஏதாவது வலியோட அவர் என்ன சாந்தின்னு கூப்பிட்டா போதும், என் உயிரே போயிடும். மனசுக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கும். ஆயிரம் இருந்தாலும் அன்புள்ள கணவரை விட ஒரு பெண்ணுக்கு வேற யாரும் எந்த சுகமும் தேவையில்லைங்க. ஆமாமா. ஆமாவா? உங்களுக்கு தான் கல்யாணமே ஆகலையே, நீங்க எப்படி ஆமான்னு சொல்றீங்க? நீங்க அனுபவிச்சு சொல்றீங்க, நான் கேள்விப்பட்டு சொல்றேன். பொதுவா
பெண்களுடைய மனசே ஒண்ணுதானே. வாங்க உட்காருங்க. இருக்கட்டுங்க. நான் உட்கார்ந்துட்டேன் டீச்சர். பாத்தீங்களா உங்ககிட்ட பேசிட்டு இருந்தாலே இப்படித்தான் எல்லாமே மறந்து போகுது. எங்க ஏதாவது தைலம் தடவை உத்தரம் கொடுக்கட்டுமா? ஐயோ நீங்களா? வேண்டாங்க. ஏன் நான் செய்யக்கூடாதா? நீங்க என் கூட பிறந்த சகோதரி மாதிரி. உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன, எனக்கு ஏதாவது நோயின்னா அவர் தாழ மாட்டாரு. குட்டி போட்ட பூனை மாதிரி என்னையே சுத்திக்கிட்டு இருப்பாரு. அதனால அவர் ஆபீஸ் போற வரைக்கும் எனக்கு ஏதாவது தலைகளை வலிச்சதுன்னா காட்டிக்க மாட்டேன். எங்க வாழ்க்கையே ஒரு கதைங்க. ஒரு நாளைக்கு சாவகாசமா வந்து சொல்றேன். அம்மா, அன்னைக்கு நீங்க தலைமொழி விட்டு வந்தப்போ அப்பாவே உங்களுக்கு தலைவாரி விட்டாங்களே. கீதா பேசாம இருக்க மாட்டேன். பல விதத்திலயும் நீங்க பாக்கியசாலி. ரொம்ப கொடுத்து வச்சவங்க. சீக்கிரம் கல்யாணம் செய்துகிட்டு நீங்களும் கொடுத்து வச்சவங்களா ஆயிடுங்களேன். மன்னிக்கணும். வாழ்க்கையில நீங்க வெற்றி பக்கத்தை மட்டும் பார்த்தவங்க. அதனாலதான் அப்படி சொல்றீங்க. அப்ப நீங்க? அம்மா, இது ரொம்ப அழகா இருக்கு. அம்மா டீச்சர், இதை நான் கொடுக்குறேங்களா? கீதா பரவாயில்லைங்க. குழந்தை தானே மனசுல இருக்கிறத மறைக்காம பேச முடியும். உண்மையிலேயே சொல்றேன், எனக்கே இந்த பெட்டி மேல ரொம்ப ஆசை. கல்யாணமான புதுசுல மெட்ராஸ்ல ஒரு கடையில இதே மாதிரி ஒரு பெட்டியை பார்த்துட்டு ஆசைப்பட்டு அவர்கிட்ட கேட்டேன். இது உனக்கு வேண்டான்னு வாங்கி தர மறுத்துட்டாரு. கீதா, இத நீயே வச்சுக்கமா. இனிமே இந்த பெட்டி உங்க 2 பேருக்கும் தான் சொந்தம். ஐயோ சும்மா சொன்னேன். நீங்க ரொம்ப பிரியமா வச்சிருக்கிற பொருளை இருக்கட்டுமே. இனிமே நீங்க தான் அதை பிரியமா வச்சுங்களேன். ரொம்ப நன்றி. நீங்க எப்ப டியூஷனுக்கு வரீங்க? டியூஷனை நிறுத்திக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்? மன்னிக்கணுங்க, எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இந்த தப்பை மட்டும் மன்னிக்கவே முடியாது. நீங்க டியூஷனுக்கு வரலன்னா எங்க வீட்டுக்காரர் கீதாவோட இங்க வந்துடுவாரு. ஐயோ அதெல்லாம் வேண்டாங்க. நீங்க டியூஷனுக்கு வரலன்னா இது எனக்கு வேண்டாம். இந்தாங்க டீச்சர். வேண்டாமா, நீயே வச்சுக்க. நான் டியூஷனுக்கு வரேன். டீச்சர் ரொம்ப சந்தோஷம். நாங்க புறப்படுறோம். அவர் ஆபீஸ்ல இருந்து வர நேரமாச்சு. வரும்போதே சாந்தின்னு தான் வருவாரு. வந்த உடனே அவர் கண்ணு முன்னால் நிக்கலன்னா அவருக்கு கோவம் வரும். நீங்க உடம்ப பாத்துங்க. வாங்க போல. நாங்க வரேன் டீச்சர். என்னம்மா அது? ராஜினாமா லெட்டர் எழுதி அனுப்பிச்சிருக்கிற? ஏன் ஒரு மாதிரியா இருக்கிற? உடம்புக்கு என்ன? நேத்து மத்தியானமே பள்ளிக்கூடத்தை விட்டு போயிட்டியாமே, என்னதெல்லாம்? வாட்ஸ் ஆல் திஸ்? வந்து கமான் அவுட் வித் இட். நேத்து காலம்பர வரைக்கும் இல்லாத ரீசன் திடீர்னு மத்தியானத்துக்குள்ள எப்படிமா வந்துச்சு? எத்தனையோ பேர் இந்த வேலைக்கு பரு போட்டிருந்தோம். நீ என் பழைய ஸ்டூடெண்ட்ங்கிற காரணத்துக்காக மேனேஜ்மெண்ட் கிட்ட சண்டை பிடிச்சி நான் இந்த வேலையை வாங்கி தந்திருக்கிறேன். இப்ப திடீர்னு இந்த வேலையை விட்டு போறேன்னு சொன்னா எனக்கு எவ்வளவு பெரிய அவமானம். இந்த பாருமா, நான் இங்க இருக்கிற வரைக்கும் உனக்கு எந்த விதமான குறையும் வராது, சரிதானா? ஒரு விஷயம் தெரியுமா, நம்ம சுந்தர் கூட இங்கதான் இருக்கிறான். அதாமா உன் பழைய கிளாஸ்மேட் சுந்தர், அவன்தான். ஐயோ அவன் சொல்றனே, அவர் இப்ப சாதாரண சுந்தர் இல்ல, பத்மஸ்ரீ சுந்தர், மேஃபீல்ட் எஸ்டேட் ஓனர் சுந்தர். நம்ம பள்ளிக்கூடத்துக்கு பக்கத்துல இருக்கிற பிளே கிரவுண்டு, அனாத ஹாஸ்டல், இதெல்லாம் அவன் தூக்கி எறிஞ்சு சொல்றதாமா. அப்ப நான் நினைச்சேன், இவன் ஒரு உதவாக்கிற முன்கோவக்காரன் எங்க உருப்பட போறான்னு. ஆனா இந்த மாறுதலை யாரும் உண்டு பண்ணாங்கன்னு தெரியல. திடீர்னு மாறிட்டான். படிப்பை நிறுத்திட்டு உழைப்புன்னு ராத்திரி பகலா உழைச்சான். அதிர்ஷ்டமா அவன் பக்கம் இருந்துச்சு. இன்னைக்கு எல்லாரும் மூக்கு மேல விரட வைக்கிற அளவுக்கு உயர்ந்துட்டான். எங்கிட்ட படிச்ச பையன் இவ்வளவு உயர்ந்ததுல எனக்கு எவ்வளவு பெருமை தெரியுமா? ஒரு வேடிக்கை பாரு, சொல்லும் போதே என் கண் கலங்குதுமா. அவன் யாரு கூட உட்கார்ந்து இருந்தாலும் நான் வர்றத பார்த்தா உடனே எழுந்து நின்னுடுவான். நான் உட்கார்ந்ததுக்கு அப்புறம் தாமா உட்காருவான். வாத்தியார் தொழிலுக்கு இந்த ஒரு சந்தோஷமும் கௌரவமும் தாமா மிச்சம். பெல் அடிக்குது, நீ கிளாஸுக்கு போவா, டைம் ஆகி போச்சு. கொஞ்ச நாள் எல்லாம் சரியா போயிடும். இந்தாம்மா ஒரு ராஜினாமா காகிதம். எப்படி ஓடி ஆடிட்டு இருந்த பொண்ணு இப்படி அடங்கி கிடக்குது. ஸ்கூலுக்கு தான் போறேன், கார்ல உட்காந்துட்டு கொண்டு போய் விட்டாடு. நீங்க போங்க, நான் நடந்தே போறேன். சுந்தர் கார்னா போலாம், என் கார்ல வரக்கூடாதா? அந்த தந்திரக்கார நடி எல்லாரையும் ஏமாத்திட்டு ஓடிடுச்சு.
ஐயோ பாவம். ஏன் டீச்சர், கடவுள் நல்லவரா கெட்டவரா? நல்லவர் தான். உலகத்துல இருக்கிற எல்லாரையும் படிச்சது யாரு? கடவுள் தான் வச்சுக்கீங்க. சிலருக்கு சந்தோஷத்தை கொடுத்த அந்த கடவுள் சிலருக்கு ஏன் துக்கத்தை கொடுக்கணும்? அதாம்மா எனக்கும் புரியல. திடீர்னு சில சோதனைங்க ஏற்படும் போது உண்மையா சொல்றேன் கீதா, நானே ஆண்டவங்கிட்ட இந்த கேள்வியை கேட்டிருக்கேன். ஒரே கிளையில 2 மலர்கள் மலருது. அதுல ஒண்ணு அலங்கார பொருளாயிடுது, இன்னொன்னு புழுதியில விழுந்து பலர் பாதங்கள்ல மிதிப்பட்டு. கடவுள் தந்த 2 மலர்கள், கண் மலர்ந்த பொன் மலர்கள். ஒன்று பாவை கூந்தலிலே, ஒன்று பாதை ஓரத்திலே. கடவுள் தந்த 2 மலர்கள், கண் மலர்ந்த பொன் மலர்கள். ஒன்று பாவை கூந்தலிலே, ஒன்று பாதை ஓரத்திலே. கடவுள் தந்த 2 மலர்கள், 2 மலர்கள், 2 மலர்கள். அலைகள் கொண்டு போனதம்மா, ஆற்றில் வந்து சேர்ந்ததம்மா. அலைகள் கொண்டு போனதம்மா. பாவை போன்று சேர்ந்த மலர், பருவம் கண்டு பூத்த மலர். பாசம் கொண்டு வந்ததம்மா, பரிசாய் தன்னை தந்ததம்மா. கடவுள் தந்த 2 மலர்கள், கண் மலர்ந்த பொன் மலர்கள். ஒன்று பாவை கூந்தலிலே, ஒன்று பாதை ஓரத்திலே. கடவுள் தந்த 2 மலர்கள். கொண்டான் தலையில் இறைவன் சூடி கொண்டான், தானே அதனை சேர்த்து கொண்டான். குழலில் சூடிய 1 மலரும், கோயில் சேர்ந்த 1 மலரும். 2 வாழ்வில் பெருமை பெறும், இதயம் என்றும் அமைதி பெறும். கடவுள் தந்த 2 மலர்கள், கண் மலர்ந்த பொன் மலர்கள். ஒன்று பாவை கூந்தலிலே, ஒன்று பாதை ஓரத்திலே. கடவுள் தந்த 2 மலர்கள், 2 மலர்கள், 2 மலர்கள். அத்தா, இவங்கதான் கீதாவோட டீச்சர். அம்மா, அப்பாவுக்கு தான் உங்களை முன்னே தெரியுமே. தெரியுமா? என்கிட்ட சொல்லலையே. நான் தான் ஒரு நாள் டீச்சரை வழியில பார்த்து நம்ம கார்ல ஸ்கூலுக்கு விட்டுட்டு போனேன். இல்லப்பா? அப்படியா? நான் போயிட்டு வரேன். பரவாயில்ல, நான் போயிடுறேன். அத்தா, இந்த டீச்சர் எவ்வளவு அழகா இருக்காங்க பாத்தீங்களா? இவ்வளவு படிச்சிருந்தோம் ரொம்ப அடக்கமா இருக்காங்கல்ல? ரொம்ப நல்லவங்க. இருந்தா எப்படி? பெருசாத்தான் ஒரு பதில சொல்லுங்களேன். கூண்டுக்கு வெளியே நின்று பார்க்கும்போது புலி சாதுவா தான் தெரியும்.
பாம்பாட்டி வேடிக்கை காமிக்கும் போது பாம்பு கூட அழகா தான் இருக்கும். போதுதான், எதுக்கு எடுத்தாலும் குதிருக்கு பேச்சா. அவங்கள பத்தி இப்படி எல்லாம் கேட்க எனக்கு பிடிக்கலத்தான். ஓஹோ, இன்னைக்கு ஐயாவுக்கு மூடு சரியில்லை போல் இருக்கு. சரி சரி வாங்க. எல்லாரும் வாங்க. மாப்பிள்ளை நம்பர் பேப்பர்ல வந்துருச்சு. அச்சுப்பிள்ளையா இருக்குமோன்னு 4 பேப்பர் வாங்கி பார்த்தேன். 4 பேப்பர்லயும் மாப்பிள்ளை நம்பர் வந்திருக்குது. அப்பா வா, நான் போய் சொல்லுவேனா? கொடுங்க, நான் பாக்குறேன். கிழிப்பேன். கண்ணாடி இல்லாம எப்படி பாப்பேன்? அத்தா, நீங்க பாஸ் ஆயிட்டீங்க. நீங்க பாஸ் ஆயிட்டீங்க. ஐயோ சுதா, ஐயோ ஐயோ சுதா, என் மகளே, நான் பெத்தவளே, உனக்கு என்னமா ஆச்சு? நான் யாரை கூப்பிடுவேன்? என்ன பண்ணுவேன்? டாக்டர் கூப்பிடுங்க. டாக்டரே கூப்பிடலாம். டாக்டர், டாக்டர், ஐயோ மகளே, மகளே, டாக்டர், டாக்டர். அரே டாக்டர், சொல்லி வச்ச மாதிரி வச்சிருக்கீங்களே. சுந்தரவதனா, நேத்து என் பையனை பத்தி சொல்லியிருந்தேன். யோ, உன் பையனுடைய என் பொண்ணை பாரியா? வாங்க வாங்க டாக்டர். டாக்டர் நஞ்சுடையா, இன்னும் மாட்டாஸ்பத்திரி பக்கத்துல தான் இருக்கீங்க. பொண்ணை பாரியா? ஐயோ ஐயோ டாக்டர், என்ன மோசம் பண்ணிட்டு போயிட மாட்டாளே டாக்டர். யார் அது? அவர்தான் என் மாப்பிள்ளை, என் தலையெழுத்து, என் பொண்ணோட புருஷையா. சுந்தரவதனம், என்னங்க என்னங்க, என் பொண்ணுக்கு என்னங்க? ஒண்ணும் இல்லம்மா, பயப்படாதீங்க. சாதாரணமா பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மயக்கம் தான். ஐயோ, உங்களுக்கு பேரன் பிறக்க போறான். சுதா கண்ணு, சுதா கண்ணு, சுதா கண்ணு. என்ன பண்ணுவேன்? அப்பா டாக்டர் கூப்பிடுங்க. டாக்டரா? டாக்டர், தண்டத்துக்கே யாருக்கா? டெஸ்ட் பண்ணி சொல்லியே. ஐயோ பூங்கோதை, இப்படி நீ பூ போட்டுமா படுப்பியா? ஐயோ அச்சே, செத்த சும்மாரையா? ஏம்மா, நம்ம 2 பேரும் வாழ்ந்த வாழ்வென்ன, இருந்த இருப்பென்ன? அஞ்சுட்டையா எந்திரீங்க, கொண்டா கைய. என்ன டாக்டர்? ஒண்ணும் கவலைப்படாதீங்க. இது சாதாரணமா பெண்களுக்கு இந்த நிலையில ஏற்படக்கூடிய மயக்கம் தான். என்ன டாக்டர் நஞ்சுண்டையா, பொண்ணுக்கு அதே சொல்றீங்க, அம்மாவுக்கு அதே சொல்றீங்க? ஆமா, மறுபடியும் நீங்க அப்பாவாக போறீங்க. அப்படியா? பூங்கோதை, பூங்கோதை, என்னங்க? ஒரு சந்தோஷமான சமாச்சாரம். ஆமாங்க, ஆமா, நீங்க தாத்தாவாக போறீங்க. ஐயோ, இதை வச்சு சொல்லாத. அது மாத்திரம் இல்ல, நானு மறுபடியும் அப்பாவாக போறேன். ஆமா, இப்போ நமக்கு மொத்தம் 3/4 டசன். அம்மா 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 அம்மா, நீங்க எந்திரிக்க கூடாது, உட்காருங்க. அம்மா அம்மா, விசிறட்டுமா? அம்மா அம்மா, அங்க தள்ளுங்கம்மா. அம்மா, ராம வீட்ல மாத்திரம் 2 குழந்தை இருக்கா, நம்ம வீட்ல? அத்தை கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துங்க. அம்மா, நீங்க நடக்க கூடாது. ஐயோ ஐயோ, 3/4 டசன். ஐயோ, நல்லா இருக்கு, வெக்கம் நம்ம குதிக்கிறத பாரு. சுதா கண்ணு, உன் உடம்ப பாத்துக்க வேண்டிய இந்த நேரத்துல ஐயோ. மாமா, மாப்பிளே, கங்க்ராச்சுலேஷன்.